வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் அடிக்கடி தொடங்கும் பொழுது ஈரான் அமெரிக்க யுத்த சம்பந்தமாக தொடங்குவதாகவும் சிலர் கேள்வி கேட்கலாம் அல்ல கேள்வி கேட்கவும் கூடும். ஆனால் இன்றைய உலக ஒழுங்கை தீர்மானிப்பதிலும் இன்றைய நாளாந்த எங்கள் வாழ்க்கை செலவை தீர்மானிப்பதிலிருந்து எல்லாவற்றிலுமே இந்த போர் தான் தங்கியிருக்கு என்பதால் தான் நாங்கள் முக்கியமாக அந்த பகுதியிலே ஆராய்கிறோம். முக்கியமாக இப்பொழுது ஈரானிலே அவருடைய தலைவரினுடைய இறுதி அஞ்சலி 7 நாட்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மக்கள் கூட்டத்தை எவ்வாறு அரசியல் மயப்படுத்தலாம், தனக்கு பின்னாலே நிற்க வைக்கலாம் என்பதற்கான நல்ல உதாரணம். அதை விட நேற்றும் கூறினேன், ஆண்கள் அழுகிறார்கள் என்று சொல்லி. இந்த இடத்துல நான் இன்னொன்றை உங்களோட கேள்வியாக முதலை முன்னுக்கு வைத்திருக்கிறேன். இந்த கூட்டத்தை பார்த்து பொறாமையிலோ பொறுக்க முடியாமலோ டொனால்ட் ட்ரம்ப் கூடிய கருத்து, ஒரு குண்டு போதும் இவ்வளவு வரை முடிக்கிறது கூறின ஒரு மிக மோசமான வார்த்தை. அதை விட மேற்குலக ஊடகங்கள் சில அழுவதற்காக காசு கொடுக்கப்பட்ட கூட்டம் அல்லது பலவந்தப்படுத்தி கொண்டு வரப்பட்ட கூட்டம் என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்ன? நேயர்களுக்கு நீங்கள் தெளிவாக கொஞ்சம் தகவல்களை கொடுங்கள். நீங்கள் கூறியது போலதான். அதாவது அங்கு மக்கள், அதாவது இன்றும் கூட இந்த பைனான்சியல் டைம்ஸ் என்ற பிரித்தானியாவில் இருந்து வருகின்ற பத்திரிகை இன்றைய மக்கள் தொகையை கணிப்பிட்டு கூறியிருக்கின்றது. அதாவது திங்கட்கிழமை மட்டும் கூடியவர்கள் 12-15 மில்லியன் மக்கள் என்று அது கணிப்பிட்டு போட்டிருக்கிறது. பெருமளவானவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அழுவதைத்தான் எல்லோரும் நீங்கள் கூறியது போல பல ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. கலிபாப், அதாவது இந்த பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற பேச்சாளரும் அவர் அதில் குலுங்கி அழுதது கனநேரம். அவருக்கு பக்கத்துல அப்பாஸ் அரக்சி நிற்கின்றார். அவர் பார்த்து கொண்டே நிற்கின்றார். இவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்ததை பல ஊடகங்களில் போட்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் மிக பெருமளவில் கிட்டத்தட்ட இப்ப கூறுகிறார்கள் 35 மில்லியன் தொடக்கம் 40 மில்லியன் வரையிலான மக்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் மட்டும் 12 தொடக்கம் 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டதாக கூறியிருக்கிறது பைனான்சியல் டைம். இதே நேரம் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் ரோபர்ட் பேக் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானின் தலைவருக்கு அளிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களின் பிரியாவிடை நிகழ்வு என்பது ஈரானுக்கு ஒரு புதிய அதிகார கருவியாக மாறியிருக்கிறது என்றும், ஈரானில் போருக்கான சமன்பாடுகள் மாறி வருகின்றன. இதில் முக்கியமான மாற்றம் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பானது அல்ல, மாறாக அயத்தல்லா ஹமேனியின் பிரியாவிடை மற்றும் இறுதிச் சடங்குக்காக தெருக்களில் திரண்ட மக்களின் பெருங்கூட்டமே அந்த முக்கிய மாற்றம். இந்த மாற்றம் தெஹ்ரானின் பேச்சுவார்த்தை வலிமையை அடிப்படையிலேயே மாற்றி அமைப்பதோடு அதே வேளையில் நாம் அனைவருக்கும் உலக பொருளாதாரத்துக்கான அபாயங்களையும் பெருமளவில் அது அதிகரித்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். என்று சொன்னால், இந்த ஒற்றுமை அவர்களை உடைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது உலகத்தின் பொருளாதாரம் ஈரானின் கையில் இருக்கக்கூடியதாக மாறும் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியது போலதான் இப்போது ஈரான் மீண்டும் ஜப்பானுடன் நட்புறவு என்னும் உத்தியை கையாளுகிறது என்று சொல்லியும், அதாவது பிரமாண்டமான ஜப்பானிய எண்ணெய் கப்பலை ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதித்த ஈரான் இதனை தங்களின் நீண்டகால நட்பின் அடையாளம் என்றும் வர்ணித்திருப்பதாகவும், போர் காரணமாக இந்த வழித்தடம் மூடப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்ட முதல் ஜப்பானிய எண்ணெய் கப்பல் இது என்று சொல்லியும், இந்த நட்பு உண்மையானது என்றும் 1953களில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஈரானை முடக்க முயன்ற போது ஒரு ஜப்பானிய நிறுவனம் பிரித்தானியாவின் தடையை மீறி ஈரானிய எண்ணெயை வாங்கியது என்றும், அதை ஈரான் ஒருபோதும் மறக்கவில்லை என்று சொல்லியும், இப்போது சரியான நேரத்தில் அந்த வரலாற்றை ஈரான் நினைவு கூறுகிறது என்று சொல்லியும், போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பில் ஜப்பான் உதவக்கூடும் என்று ஈரான் தனக்குள் உணர்வதாகவும், வாஷிங்டனை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு அதாவது ஜப்பானை ஈரான் மறைமுகமாக மாற்றும் ஒரு நிகழ்வாக இதை சிலர் பார்க்கிறார்கள் என்று சொல்லியும், அதாவது ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை உருவாக்கும் அமைதி முயற்சியாகவே இந்த உத்தியை ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் இப்போது இந்த இவ்வளவு காலம் நாளும் கூறுகின்றார்கள், இந்த ஹார்முஸ் நீரிணை ஒரு அட்டமிக் பொம் என்று,
அது அட்டமிக் பொம்மை விடவே மிக பலமான ஆயுதம் உண்டு. ஏனென்று சொன்னால் அதைத்தான் ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் மெரிடேவும் கூறிட்டு போனாருன்னா, உங்களுக்கு அணுக்குண்டு தேவையில்லை. இந்த அணுக்குண்டை விட பவர்ஃபுல்லான ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணை. ஏனென்றால் அணுக்குண்டை போட்டால் ஒரு நகரம் தான் அழியும். நீங்கள் போனீங்கன்னா உலகமே ஆடுது. அப்ப உங்களுக்கு உதவிட வேற என்ன தேவை என்று தான் போயிருந்தார். ஆனால் இப்ப இவர் கூறுறது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவின் இந்த பேராசிரியர், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை விடவே இது ஒரு வலிமையானதை காட்டியிருக்கிறார்கள் இந்த நினைவு எழுச்சி நிகழ்வின் போது என்று கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு இன்னொரு வல்லரசு உருவாகிறது என்பதற்கான சமிக்கை தானே. அதாவது வல்லரசு உருவாகிறது அல்ல, பழைய வல்லரசு ஒன்று மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்தை பெறுகிறது என்பது போலத்தானே நாங்கள் குறிப்பிட முடியும். உண்மைதான், அதேதான். என்னென்று சொன்னால் இப்போது 4வது வல்லரசாக ஈரானைத்தான் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் இப்ப நீங்கள் நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றது. இந்த ஐரோப்பா நாடுகளில் கடும் வெப்பம் நிலவுகின்றது. குளிர்சாதன பெட்டிகளுக்கு மிக தட்டுப்பாடு, குளிர் ஏர் கண்டிஷனிங் ஃபேனுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. பிரித்தானியா ஐரோப்பிய நிறுவனங்கள் துருக்கியிடம் கேட்டிருக்கின்றன குளிர் இந்த ஏர் கண்டிஷன் கிட்டத்தட்ட 1,00,000 ஏர் கண்டிஷன் யூனிட்டுகள் அவசரமாக தேவை உங்கள் நிறுவனத்திடம் அனுப்பப்பட்டு. அதுக்கு ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது, நீங்கள் தடையை மட்டும் எடுத்து பாருங்கள், எங்களோட தடையை எடுங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை ஏர் கண்டிஷனும் அடுத்த நிமிஷம் வந்துடுறாங்க என்றால் அவ்வளவு தொழில்நுட்பமும் உற்பத்தி திறனும் தாங்களிடம் இருக்கிறது கூறுகிறார்கள். இதற்கு முன்னர் இந்த போர், அதாவது கடந்த வருடம் நான் ஒரு ஜேர்னல் வாசிக்கும் போது பார்த்தேன், இந்த மெடிக்கல் டிவைஸ் என்றது, மெடிக்கல் டிவைஸுக்குள்ள வந்து டென்டல் மெட்டீரியலாக இருக்கலாம், மற்றது இந்த கேத்தீட்ரல்கள், பிளாஸ்டர்கள் என்று சொல்லி இந்த மெடிக்கல் ஹெல்த் கேர் செக்டருக்கு தேவையான பொருட்கள். நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலமும் சிமென்ஸும் பிலிப்ஸும் தான் அதில் ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப 2027 இந்த போருக்கு முதல் கணித்திருந்தார். 2027 ஆண்டு வேர்ல்டுக்கான சப்ளையரா வந்து ஈரான் தான் மாறும் என்று சொல்லி கூறியிருந்தார்கள் மெடிக்கல் ஃபீல்டு. இப்ப ஏர் கண்டிஷனை கூட அவர்கள் அவ்வாறுதான் கேட்டிருக்கிறார். அப்ப பொருளாதார ரீதியாக கூட இப்ப ட்ரம்பும் அல்லது நெத்தனியாவும் பயப்படுவது ஏன் ஹோர்முஸ் நீரிணையில் அந்த பணத்தை வாங்க அனுமதிக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால், ஈரான் அதன் மூலம் தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்துமாக இருந்தால் படைபலமும் அவர்களிடம் தாராளமாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் பல தடவை நான் இதை கூறிவிட்டேன், ரஷ்யா போரில் கூட ஷாஹித் 136 தான் இன்றும் கதாநாயகனாக நிற்கின்றது. ஆளில்லாத தாக்குதல் விமானம், ஏவுகணை தொழில்நுட்பமும் அவர்கள் மிக மிக முன்னணியில் நிற்கிறார்கள். அப்ப படைத்துறை ரீதியாக இருப்பவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து விட்டால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை சொல்லவே தேவையில்லை. நான் இப்போ கூறின மெடிக்கல் டிவைஸாக இருக்கலாம், ஏர் கண்டிஷனிங் இருக்கலாம். அப்ப இதை மூன்றும் இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாட்டை வளப்படுத்த அவை போதுமானவை, அது தன்னிறைவாகவும் வந்துவிடும். நீங்கள் கேட்டது போல ஈரானை ஒரு வல்லரசாக்கி இருக்கிறது இந்த போர். இல்ல, இன்னும் ஒன்றையும் நாங்கள் அன்று குறிப்பிட்டு நான் கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலேயே பாலைவனத்தில நிலத்துக்கு ஏதோ ஒரு இயற்கையான தொழில்நுட்பத்தையோ அல்ல இயற்கையை பாவிச்சு பனிக்கட்டிகளை சேமிச்சு வச்சிருக்கிறார்கள் ஈரானியர்கள். இப்பதானே ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் என்று சொல்றத பல நூற்றாண்டுகளுக்கு முதலே செய்திருக்கிறார்கள். அதை விட பாலைவனத்துல விவசாயம் செய்யறது எப்படி என்றதை நிரூபிச்சிருக்கிறார்கள். எப்படி என்றா, அவன் நாடு மலைகளால சூடப்பட்ட நாடு, நடுவிலே பாலைவனம். மலையில இருந்து வர்ற தண்ணியை நிலத்துக்கு கீழால 10 அடி 20 அடி கீழே ஓட வச்சு அந்த தண்ணீரை மேல உறிஞ்சி தாவரங்களை வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முதலே பாவச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாராவது பாலைவனம் எங்கேயாவது ஊர் வந்து காஞ்சி போனவருண்டா சொல்லுங்க, ஈரான்கிட்ட போய் கேளுங்க, இப்படி அதை பசுமையா ஆக்குறதுக்கான அவன் தொழில்நுட்பம் இருக்கிறது. எப்போ இது 1000 ஆண்டுகளுக்கு முந்தின காலப்போகுது. அப்ப அவர்களிடம் மற்றதை இன்னொன்றை யோசிச்சு பாருங்க. நான் அன்றையும் குறிப்பிட்டிருந்தேன், $1 1,15,000 தொடக்கம் $1,30,000 போகுது என்றால் அவர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களா இருந்தால் $100 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டின் படி அவருடைய ஒரு ஏர் கண்டிஷனை நீங்கள் வாங்கினீங்களா இருந்தால் இன்றைய நேத்தியதில் அவருடைய பிரைஸை நீங்கள் US$ மாறி பார்த்தா $100 கூட ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதான் அவர்கள் சொன்னது சரியாக. சரி, நான் இப்போ திருப்ப முடியத்துக்கு வருகிறேன். இந்த முக்கியமாக வந்து இந்த இறப்பு நிகழ்விலே அவருடைய இப்போ ஆட்சியில் இருக்கிற மகன் மொச்செல்லா கொமேனி வந்து பங்கு பெற்றவில்லை என்று சொல்லி ஒரு தகவல் வெளிவருகிறது. அதை நிறைய பேர் கேட்கிறார்கள், இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி. அதே நேரத்தில்
அகமது கவாதி என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர் இதில் எங்கே தோன்றியிருந்தார். சரி, அவரை விடுவோம். இப்பொழுது அவருடைய மகன் ஆட்சியில் இருப்பவர் வெளிவராததுக்கு உண்மையில் இருக்கிறாரா, அல்லது ஆபத்து, உயிர் ஆபத்து, இந்த அமெரிக்காவை நம்ப முடியாது இறுதியாக இருக்கும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலே வராமல் இருந்திருப்பாரா? இந்த பிப்ரவரி 28 அந்த குண்டு வீச்சு நிகழ்ந்த சமயம் அவரும் அங்குதான் இருந்தார். என்னென்று சொன்னால் அவருடைய மனைவி இறந்திருக்கின்றார், அவருடைய மகள் இறந்திருக்கிறார். ஆனால் அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை எடுப்பதற்காக கார்டன் தோட்ட பக்கத்துக்கு சென்றதாக கூறப்பட்டது. அந்த நேரம் தான் குண்டு அந்த இடத்தில் வீழ்ந்தது. ஆனாலும் அவரும் அதில் காயப்பட்டதாகத்தான் கூறியிருந்தார். இப்ப நியூயார்க் டைம்ஸ் நீங்கள் இதே கேட்ட கேள்வியை பல ஊடகங்கள் கேட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கிறது அவர் வரவில்லை. எனவே அவரை வரவில்லை என்றதுக்கு அவர்கள் வைத்த காரணம் என்னென்று சொன்னால், ஒன்று அவர் வருவதற்காக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்பியதாகவும், ஆனால் ஈரான் உயர் படை தலைமை அதிகாரிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை அனுமதிக்கவில்லை, அவரை வருவதற்காக அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறது ஒரு ஊடகம். நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கிறது அவருக்கு அந்த தாக்குதலின் போது முகப்பகுதி எரிந்திருக்கின்றது, உடலிலும் அரைவாசி பகுதி எரிகாயங்களாக இருந்தது, காலில் பல சத்திர சிகிச்சைகள் காலில் செய்யப்பட்டிருந்தன. எனவே அவர் அந்த முழுமையாக அதிலிருந்து இன்னும் குணமடையவில்லை, அதாவது நடமாட முடியாமல் தான் இருக்கிறார் என்றதை நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கிறது. அவர் வெளியில் வராதபடியால் இப்படி ஒவ்வொரு கதைகளாக ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொன்றை போட்டுக் கொண்டிருக்கிறது. சில ஊடகங்கள் உள்ளுக்கு இருக்கின்ற புலனாய்வு தகவல்கள் ஈரானிய சோர்ஸை வைத்துக் கொண்டு போடுவார்கள், சிலர் தங்கள் சொந்த புலனாய்வுத்துறையை வைத்துக் கொண்டு போடுவார்கள். ஆனால் அவர்கள் பல தகவல்களை எடுத்து போடுவார். சிலது பொய்யாக இருக்கலாம், சிலது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருப்பதால் இவ்வாறு பல ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் இந்த வியாழக்கிழமைதான் இறுதி நிகழ்வு. அது வரையிலும் சிலர் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வரலாம் என்று. இன்று ஒரு புகைப்படமும் ஒரு காணொளியும் போடப்பட்டிருந்தது. மொய்தபா ஹமானி வந்திருக்கின்றார், அஞ்சலி செலுத்துகிறார் என்று. அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அவரே மாதிரித்தான் இருக்கின்றது. தூரம் தான் காட்டுகிறார்கள், பிறகு கிட்ட காட்டும் போது பின்பக்கம் தான் காட்டுகிறார்கள். ஆனால் பிறகு கீழே வேறையாக்கள் அந்த படத்தை ஜூம் பண்ணி போட்டுட்டு அது அவர் இல்லை என்றும் கூறுகிறார்கள். இப்படி பல வதந்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 2 நாட்களில் தெரியும். ஆனால் அவர் வராவிட்டாலும் அதை நாங்கள் அவர் இறந்து விட்டார் என்று எடுக்க முடியாது என்று சொன்னால், பாதுகாப்பு இப்ப நீங்கள் இப்போது கூறினீர்கள், ட்ரம்ப் கூறினார் ஒரு குண்டில் எல்லோரையும் முடித்திருக்கலாம் என்று. இப்படியானவர்கள் இருக்கும் போது அவர்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது என்று யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது. இன்னொன்று இவருடைய புத உடலை ஈராக்கிலும் கொண்டு போய் ஒரு நாள் வைக்கப்பட போவதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது வெறும் ஈராக்கில் வைக்கப்படுவதை விட இதற்குள்ள ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது என்னவென்றால், ஈராக் இப்பொழுது ஈரானுடன் தான் நிற்கிறது என்கின்ற ஒரு மறைமுக செய்தி தானே. இப்ப நீங்கள் குர்திஸ் போராளிகளை பயன்படுத்தி நீங்கள் தர ரீதியான தாக்குதலுக்கோ அல்லது ஈரான் மீது ஏதாவது நீங்கள் ப்ராக்ஸி போர் நடத்தலாம். ஆனாலும் ஈராக்கிலே இவருடைய உடலை கொண்டே வைப்பது ஈராக்குக்கு தெரியும். நாங்கள் அமெரிக்காவை இஸ்ரேலை நேரடியாக எதிர்க்கிறோம் என்று தெரிந்தும் அவருடைய உடலை கொண்டு வைப்பது என்பது ஈராக்கும் ஒரு துணிந்த முடிவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் பக்கம் இருப்பதாகவும் தான் அந்த கருத்து சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் கருத்தை கூறுங்கள். உண்மைதான். 2 நாடுகளும் தான் வைக்க போறார்கள். கிட்டத்தட்ட 7-10 நகரங்களில் 2 நாடுகளிலும் வைக்க போகிறார்கள். ஈராக்கில் இருக்கின்ற பழங்குடியினர், அதாவது சிறிய சனத்தொகையை கொண்ட 100 பழங்குடியினரும், பெரிய எண்ணிக்கையான மக்களை கொண்ட 300 பழங்குடியினரும் தங்கள் இனங்களுக்கு கூறியிருக்கிறார்களாம், எல்லோரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற வேண்டும் என்று கூறியிருப்பதாக ஒரு தகவல் நேற்று வந்திருந்தது. அதாவது நீங்கள் பாருங்கள் எப்படி உலகம் மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் பல லட்சம் பேர் 2 பக்கம் இடந்த 8 வருட போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஈராக்கிலும் ஈரானிலும். ஆனால் இன்று 2 நாடு ஒருங்கிணைந்து விட்டது. அமெரிக்காவின் போர், ஈராக் மீதான போர், இந்த ஈரான் மீதான போர், இவர்கள் இறுதியாக அந்த நாடுகளை ஒருங்கிணைத்ததுதான் நிச்சயமாக வந்துவிட்டது. ஆனால் இந்த போரின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஈராக்கில் வைத்துதான் அமெரிக்காவின் டேங்கர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஈராக்கில் வைத்துத்தான் அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஈராக்கில் இருந்த அமெரிக்க தூதரகங்கள்லாம் கடுமையாக தாக்கப்பட்டது. ஈராக்கில் இருந்துதான் சவுதி அரேபியா மீதான பெருமளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவப்பட்டிருந்தன. ஈராக் ஈரான் இன்னொரு தளமாக ரியபேஸ் என்று கூட கூறலாம், ஒரு பின்தளமாக ஈராக்கை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு ஏற்ற அளவுக்கு அங்கு பெருமளவான அந்த ப்ராக்சிஸ் என்று சொல்கின்ற துணை இராணுவ குழுக்களை அவர்கள் பெருமளவில் உருவாக்கியும் வைத்திருக்கிறார்கள். அந்த பவரை காட்டுவதற்கு இப்போ இதுல ஒரு இப்ப நீங்கள் நான் இப்போ கூறின அமெரிக்க பேராசிரியர் என்ற கருத்து, அதாவது அவர் கூறியது ஈரான். இப்ப ஈரானிலேயே உளவுத்துக்கு ஆதரவோட ஈராக்கிலும் கொண்டு போய் அவர்கள் இந்த ஆதரவை காட்டினார்கள் என்று சொன்னால், இரண்டு நாட்டு மக்களின் ஆதரவும் உளவு இருக்கும் என்று சொன்னால், அது வளைகுடாவில் அவர்கள் ஒரு பிராந்திய வல்லரசான தன்னை பிரகடனப்படுத்துவதாகத்தான், அதன் ஒரு நோக்கமாகத்தான் இருக்கும். நீங்க பார்த்து பாருங்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வட்டிவாக திட்டமிட்டு அந்த மரண நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியது. அந்த நாள் அமெரிக்காவின் சுதந்திர நாள் அன்றுதான் உளவு காலமும் இருந்துட்டு 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி இறந்தவர்கள். ஆனால் அமெரிக்கான 250வது சுதந்திர அந்த நாளுக்கு இப்ப பார்த்து நிகழ்வாக உங்களுடைய 280வது ஆண்டு நாளை நாங்கள் கரிபூசண நாளாக பாவித்திருக்கிறோம். அதே நேரம் உலக கோப்பை கிண்ணம் நடைபெறுகிறது. எல்லாம் ஒரே நிகழ்வில் நடந்து கொண்டு போகிறது. அதாவது எல்லாம் அவர்கள் தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஒவ்வொரு விமானங்களை அவர்கள் சுடும் போதும் துல்லியமாக ஒவ்வொன்றையும் இதில் நல்ல என்னென்று சொன்னால் ஒரு அந்த ஆர்கிடெக்ட் என்று கூறுவது, அந்த போரை ஒரு போரும் கலை என்றுதான் கூறுவார்கள். போர்க்கலை என்றுதான் போரியல் கலை என்று கூறுவார்கள். அதே போலதான் வடிவாக டிசைன் பண்ணி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும். ஏவுகணை தாக்குதலோ மற்றது எல்லாத்தையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது இப்ப இங்கிருந்து ஈரான் ஏவுகணை இப்படி இஸ்ரேலுக்கு போகும் என்று சொன்னால், மற்ற பக்கத்தால ஏமனால கூதிசால அடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது, கூறுகிறேன் உங்களுக்கு. 10 முட்டாள்கள் சேர்ந்து எடுக்கிற 10வது தீர்மானம் தான் அறிவாளி எடுக்கிற 1வது தீர்மானம் என்று சொல்லுவார்கள். ஒரு அறிவாளியாக இருந்தால் தீர்மானத்தை தீர்க்கமாக சிந்தித்து ஆழமாக எடுக்கிற முடிவு முட்டாள்கள் 10வது எடுக்கிற முடிவாக இருக்கும். அந்த அறிவு ரீதியான அந்த தீர்மானம் எடுத்தல் ஈரானிடம் இருக்கிறது. அதை விட கூடிய அறிவு இஸ்ரேலிடம் இருந்தும் அதனை தவறாக பாவிக்கிறது. அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து கூறுங்க. உண்மைதான், அதுதான். அதாவது நீங்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கின்ற தீர்மானம், மற்றது நீங்கள் எடுக்கின்ற தீர்மானத்தை பொறுத்தவரை ஒரு பக்க சார்பாகவோ அந்த களநிலை யதார்த்தம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும் போது அந்த தீர்மானம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாகத்தான் முடியும். இன்னொன்றும் ஞாபகம் வருது எனக்கு என்னவென்றால், இந்த நீங்கள் கூறுகின்ற இந்த ஈராக், சிரியா, ஈரான் எல்லையில் தான் மெசொப்பொத்தேமியா ஆண்டு உலகத்தினுடைய நாகரிகம் மனித நாகரிகம் தோற்றம் பெற்றது என்று சொல்லி கூறுவார்கள். மெசொப்பொத்தேமியா இருக்கிறது இந்த ஈரான், ஈராக் மற்றது சிரியா சம்பந்தப்பட்ட நடுவில் தான் இருக்குது. இந்த எந்திரன் என்ற படத்தை நேற்றும் குறிப்பிட்டேன். அதுல அந்த ரஞ்சனனை ரோபோட்டை உருவாக்குறதுன்றது மாதிரி மனித நாகரிகத்தின் தொடக்கத்தை காட்டுறதுக்கான இந்த கிளிமாஞ்சாரோன்ற ஒரு பாட்டை உருவாக்கி இருப்பார்கள். அந்த இடத்துல கொண்டே உருவாக்குறாங்க. மனித நாகரிகம் தோன்றின இடம் இங்கே இருக்கிறது, இப்பொழுது மனித நாகரிகம் எங்கே நிற்கிறன்றதுக்கு பதிலாக அவை மனித நாகரிகம் தோன்றிய ஒரு ஊரை பற்றித்தான் இப்பொழுது சண்டை நடக்கிறது, நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நேயர்களுக்கு தகவலாக பதிவு செய்து கொண்டு, இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இந்த யூகேயும் பிரான்சும் சேர்ந்து, இங்கிலாந்தும் பிரான்சும் சேர்ந்து ஓமானுடன் இணைந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையினை தாங்கள் கன்னிவடிகளை அகற்றுவதற்கும் பாதுகாப்புக்காகவும் அங்கே செயற்பாடுகளை செய்ய போறோம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது சாத்தியப்படுமா? ஈரான் ஏற்கனவே கூறிவிட்டது, கன்னிவடிகள் அகற்றுவதாக இருந்தாலும் சரி, அந்த பாதையை கட்டுப்பாட்டுகளை திரும்புவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று. இதை பற்றி கூறுங்கள். இப்போது அவர்களுக்கு நாங்கள் முதல் கூறியது போல இந்த ஹோர்முஸ் நீரிணை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதுதான் அந்த உலகத்தின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கிய இடத்தில் இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன் வைஸ் சான்சலர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்க அதிபரின் ஈரான் மீதான இர்ரெஸ்பான்சிபிள் என்றுதான் கூறியிருக்கின்றார். ஒரு ஒரு முறையற்ற போர் ஒரு முறையற்ற போர்
தங்கட உலகத்தின் பொருளாதாரத்தை 50% பொருளாதார வளர்ச்சியை இப்ப ஒரு நாட்டின் ஜிடிபி இந்த முறை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க என்று சொன்னால் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து 6% என்று சொன்னால் அது இப்ப 3% போய்விட்டது. வளர்ச்சி 3%. அது 50% குறைத்திருக்கிறது என்று சொல்லியும் தங்கட நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் பிரிடிக்ட் பண்ணினதுல இருந்து 50% குறைந்து விட்டது இந்த போர்ல என்றும், அதாவது இந்த ஈரான் போருக்கான செலவு ஏமனின் மீதும் விழுந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறது. அப்ப இது ஒரு நாடு, இது இனி மற்ற நாடுகளை நீங்களே கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இப்ப இந்த நீங்கள் சொன்னது போல இவர்கள் ஓமானுடன் நிற்பது ஏனென்று சொன்னால் இந்த நாடுகள் பிரித்தாளும் தந்திரம். இப்போது அந்த பிரித்தாளும் தந்திரத்துல ஒரு 21 மைல் அகலமான அந்த நீரினையே பிரிக்கிறதுக்கு இப்போது நிற்கிறார்கள். அதுதான் அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஓமான் பக்கத்தால் பிரித்தால் என்ன என்றால், அங்காளி பக்கத்தால் அவர்களின் கப்பல் போகட்டும், இங்காளி பக்கத்தால் அதாவது தடை செய்யப்பட்ட கப்பல் எல்லாம் ஈரான் பக்கத்தால் போகும், தடை இல்லாத கப்பல் எல்லாம் ஓமான் பக்கத்தால் போகும். இப்ப நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 கப்பல் அந்த பக்கத்தால 7 கப்பல் இந்த பக்கத்தால என்று போகுது. ஆனால் ஈரானுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட இப்போது 60 மில்லியன் பேரல் எண்ணெயை வித்து விட்டது இந்த இதுக்கு. அப்ப ஈரான் இடைக்கிட தாக்குதலை நடத்தினாலும் ஈரானும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இதை வைத்துக் கொண்டு தங்கள் எண்ணெய்களை விட்டு தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு இப்ப ஜப்பானுடன் கூட எண்ணெய் ஒப்பந்தத்தை ஈரான் செய்திருக்கின்றன. அப்படி பல நாடுகள் இப்போது வாங்கி குவிக்கின்றன. இதுதான் அவர்களுக்கு வர்த்தகம் செய்வதற்கான நேரம் என்றபடியால் ஈரானும் அதை விட்டு பிடிக்கின்றது. ஆனால் ஓமானை இப்ப பிரித்தானியாவும் பிரான்சும் அதில் போய் நிற்கிறார்கள். இவர்கள் முதலில் பிரான்ஸ் வந்து தாங்கள் கன்னிவடிகளை அகற்றுவதற்கு தொடர்பாக ஜெர்மனியும் கேட்ட போது ஈரான் கூறிவிட்டது, வெளிநாட்டவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை, அது கன்னிவெடி வைத்த எங்களுக்கு கன்னிவடியை அகற்ற தெரியும், நீங்கள் தேவையில்லை, ஒரு உதவியும் தேவையில்லை என்று அவர்கள் முதலே கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு இப்போது இவர்கள் ஓமானுடன் ஒரு உறவை ஏற்படுத்த நிற்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த நீரினை வந்து ஈரான் அதாவது பீரங்கி தாக்குதல் எல்லைகள் கூட இருக்கின்றது. 20 கிலோமீட்டர் தான் அந்த ஏவுகணை தாக்குதலோ ஆள் இல்லாத விமானங்களின் தாக்குதல் எல்லைகள் தான் இருக்கின்றது. இதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்து அயோன்டோமை வழங்கியதை வந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வழங்கியதை வந்து இப்போது லிக்வாட் என்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இப்போது உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப நீங்கள் சொன்னது போல ஓமானுடன் பிரான்சும் பிரித்தானியா இணைவது போல இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த வளைகுடா நாடுகளுடன் தங்களை இணைத்துக் கொண்டு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறார்கள் ஈரானை வீழ்த்துவதற்கு. பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு அருகால்தான் இந்த சுயஸ் கால்வாய் செல்கிறது. ஆனால் சுயஸ் கால்வாயினுடைய நிர்வாகம் இங்கிலாந்து கம்பெனிகள், நான் நினைக்கிறேன் இந்த சுயஸ் கால்வாய் அமைக்கும் காலப்பகுதியிலே இங்கிலாந்து தான் அந்த நாட்டை கொலனைஸ்ட் என்று சொல்வது ஆண்டு இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் அமைத்ததினால் அந்த காலப்பகுதியில் இந்த இங்கிலாந்து கம்பெனிகள்லாம் இன்னும் அதனை நிர்வகித்து வருமானம் எடுப்பதாக கூட தகவல்கள் இருக்கின்றன. அதுபோல இங்கே ஓமானை பயன்படுத்தியும் ஓமானூடாக கப்பல்களை அனுப்பி தாங்களும் தங்களுடைய கப்பல்களை சுதந்திரமாக அனுப்புவதை அல்லது தாங்கள் வரியை வசூலிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் போலும். இறுதியாக இந்த இன்னொரு விடயத்தையும் நான் குறிப்பாக கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, கேட்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். ஈரானியர்கள் அழுததை, ஆண்களும் அழுததை நையாண்டியாக பார்ப்பதை பலர் பார்க்கிறோம். வெள்ளையர்கள் பொதுவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மேற்கத்தியவர்கள் செத்தவிட்டிலேயோ எந்த நிகழ்விலையும் அழுதை நாங்கள் கண்டதில்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி வந்து முகத்தை இறுக்கமாக வைத்திருப்பார்கள், வேற சோகமாக வைத்திருப்பார்கள், அழுததில்லை. எங்களுக்கும் எங்களோட ஊர்லேயே பிள்ளைகளை சொல்லி விடுவார்கள், அடைய ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதான்னு அம்மா மேர் பாட்டி மேர் சொல்லி வளர்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. சில பேர் கண்கரங்கினா கூட அம்மா சொன்னா அழக்கூடாதே, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுன்னு சொல்லி என்றது. அழுகை என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அது ஆண்கள் அழக்கூடாதுன்றது அப்படி இல்லை. இப்ப ஈரானியில உள்ள இராணுவத்தை உயர் மட்டத்தில இருந்து அரசு உயர் மட்டத்தில இருந்து மக்கள் மட்டும் அழுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அழுகை என்பது ஒரு கலாச்சாரம், அது ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு புனிதமான விடயம் தான் அழுகை. அந்த அழுகை என்கிற பலவீனம் இல்லை, அது பலம் என்கிறார்கள். உங்களோட கருத்தையும் கொஞ்சம் பதிவு செய்யுங்கள் நேர்களுக்காக. நெஞ்சில அடிக்கிறதையும் உப்பாரி வைப்பதை போல ஆண்கள் நெஞ்சில வைத்தும் அடிச்சு அழுகிறார்கள்.
அழுவதில் அது அவர்களின் மனங்களை பொறுத்தது. அழுவதில் வந்து ஆண்களுக்கு வேறு பெண்கள் வேறு என்று இல்லை. அவர்களின் உணர்வுகள், அவர்கள் எவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். என்னுடன் முன்பு கதைக்கும் போது, நான் இங்க வந்து படிக்கும் போது பெல்ஃபாஸ்ட்ல இருந்த நண்பர் ஒருவர் கூறினார், விடுதலை புலிகளில் மிகவும் மென்மையானவர்கள் யார் என்று என்னை கேட்டார். விடுதலை புலிகள் அமைப்பிலேயே இளகிய இதயங்கள் கொண்டவர்கள் யார்? அப்போ நான் யோசிக்க அவர் கூறினார், அந்த தாக்குதலுக்கு போய் அங்கு தாக்குதலில் மடிகிறார்களே, படைத்துறையில் முன்னுக்கு நின்று சமராடுகிறார்களே, அவர்கள்தான் இளகிய மனம் படைத்தவர். ஆனால் உங்களுக்கு பார்த்தால் தெரியும், ஏதோ அவர்கள்தான் ஏதோ கொலை செய்வது போலவும் அல்லது கடுமையாக நிற்பது போலவும் இருக்கும். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னென்று சொன்னால், உனது தாய்க்கு ஒருவர் அடித்தார், ஒருவர் ஒரு மகன் அதை பார்த்துவிட்டு சரி அதை சமாளித்துக் கொண்டு போகலாம் என்று போகலாம். இன்னொருவன் பாய்ந்து திருப்பி அடிப்பான் என்று சொன்னால் அவர் தாங்காமல் அந்த அந்த அவமானத்தையோ அந்த வலியையோ தாங்காமல் அடிக்கிறார். அப்ப அவருக்குத்தான் இளகிய மனம் இருக்கிறது என்று கூறியிருந்தார். அதே போலதான் இந்த இந்த நிகழ்வில் வந்து கலிபாப் கூட அதில் குலுங்கி அழுந்ததை போட்டிருந்தார்கள். ஒவ்வொரு இப்ப உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது அது உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு பிரஷராகவும் இருக்கும், அழுத்தமாகவும் இருக்கும். சில சமயங்களில் அழுது விட்டால் அது அப்படியே அது வெளியில் உங்களுக்கு உணர்வுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து விடுவீர்கள். அதை உங்களை ஒரு சாந்தப்படுத்துவதாகவும் இருக்கும். இதில் பல தத்துவங்கள் இருக்கின்றன. மருத்துவ ரீதியாக கூட பல இதுகள் கூறுவார்கள். எங்களை ஊர்ல நெஞ்சிலே அடிச்சு ஒப்பாரி வைக்கிறது கூட ஒரு அதிர்வின் மூலம் அதை இல்லாமல் செய்வது. அதுதான் ஈரானிகளும் ஆண்களும் நெஞ்சிலாம் அடிக்கிறார்கள். அதுல ஒரு தத்துவம் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். அப்ப அப்படி இப்ப ஒவ்வொரு சமயங்களிலும் கூட விரதங்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றையும் நாங்கள் எதையும் எள்ளி நகையாட முடியாது என்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப எங்கட ஊர்லும் கூட விரதம் இருப்பார்கள். கந்த சதுர்த்திக்கு 6 நாள் இருப்பார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை 40 நாள் உபவாசம் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் எங்கட உடலில் வந்து கேன்சர் செல், புற்றுநோய் கலங்கள் அது ரண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கு. புற்றுநோய் கலங்கள் வேகமாக பிரிவடைகிறது நோமல் கலங்களை விட. அப்ப அந்த கலங்களுக்கு நிறைய சாப்பாடு தேவை. நோமலான என்கிற செல் வந்து கொஞ்சம் சாப்பாட்டோட இருக்கும். அப்ப நீங்கள் விரதம் இருந்தால் புற்றுநோய் கலங்கள் செத்துடும். ஏன்னா அதற்கு தேவையான சாப்பாடு கிடைக்காது. அதுதான் அதுன்ற அடிப்படை காரணம் என்று கூட கூறுவார். இதை விட பல காரணங்கள் எல்லாம் உண்மையா இருக்கலாம். பொதுவாக வந்து நாங்கள் எதிரியாக இருந்தாலும் அவருடைய நல்ல விடயம் இருந்தால், மதத்தில நல்ல விடயம் இருந்தால், கொள்கையில நல்ல விடயம் இருந்தால் அதையும் அங்கீகரிப்பதுதான் உண்மையான பெருந்தன்மைத்தனம். சரி, நாங்கள் இன்று ரஷ்யா அல்லது இஸ்ரேல் பக்கம் திரும்புவதற்கு முன்னர் ஒரு சிறிய கோரிக்கை உங்களிடம். இலங்கையிலே ஒரு பெரிய நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஒரு பெரிய கலைபுரம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சேரும் அந்த செய்தி என்னன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சற்று அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோமா நாங்கள் இன்றைக்கு? முடிச்சுட்டு பேசுவோம். இதனை முடித்து விட்டு இதுல இன்னும் இருக்கிறதா? இதை தொடர்ந்து கூறுங்க. இல்ல இத நிகழ்வை இந்த புதுசா இன்னொரு நிகழ்வா? நல்லது. இந்த நிகழ்வை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வாக இந்த நீர்கொழும்பு பிரச்சனையை நாங்கள் தனியாக ஆய்வு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.